ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. பேச்சுலர்ஸ்க்கு, கிட்ஸுக்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு குயிக்காக 10 நிமிஷத்தில் நம்ம வந்து குக்கிங் பண்ணிடலாம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப உடம்புக்கும் நல்லது. இதில் வந்து ப்ரோட்டீன் நிறையவே இருக்குது. வெயிட் லாஸ்க்கு கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்து 1 கிளாஸ் அளவு அரிசியில் அரை கிளாஸ் வந்து பருப்பு ஊற வச்சுக்கோங்க. புளி வந்து நெல்லிக்காய் சைஸ் அளவு வந்து நீங்கள் ஊற வச்சுக்கலாம். இதுக்கு வந்து நெய்யும் எண்ணெயும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. கடுகு சீரகம் பொரிஞ்ச பிறகு நம்ம வந்து பூண்டு இடித்து போட்டுக்கோங்க, ஃப்ளேவராக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆனியன் வந்து பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. அதுவும் ரோஸ்ட் ஆன பிறகு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளியும் 1 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே ரோஸ்ட் ஆன பிறகு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊற வச்சுருக்கோம்ல, அதில் அரிசி வந்து ஒரு பக்கம் ஊறட்டும். வீட்டு மிளகாய்த்தூள் வந்து நான் 1 ஸ்பூன் அளவு யூஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் சாம்பார் பொடி யூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணும்னாலும் யூஸ் பண்ணலாம், இல்லைனாலும் விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஊற வச்ச பருப்பு அரிசியும் ரெண்டுமே ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ண பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கல்லுப்பு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 3 விசில் வந்து விட்டுருங்க. இந்த கேப்பில் வந்து நான் ஜீரா வாட்டர் எடுத்திருக்கேன், ஏன்னா நான் வெயிட் லாஸில் இருக்கேன். அதனால் இது சூடாக வந்து குடிச்சிட்டு நெக்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா புளி தண்ணி ஊற்றிடலாம். ஊற்றிட்டு ஸ்லோவில் வச்சுக்கோங்க. ஸ்லோவில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அப்புறம் இது ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கும். இது கூடவே ஒரு அப்பளம் வச்சு ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டிஃபன் பாக்ஸில் போட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். இது கண்டிப்பாக பிடிச்சதான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.